கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. தேவன் உன்னதத்திலிருந்து தம்முடைய தூதனை உங்களுக்கு அனுப்பி ஒரு மகா பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு உங்களுடைய வறண்ட வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கட்டளையிடுகிறார். ஏசாயா 32 வசனத்தை வாசிப்போம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் போது மட்டும் அப்படியே இருக்கும். அப்போ தேவனுடைய ஆவி உங்க மேல வந்து இருக்கும் வரை உங்களுக்கு ஒரு தடையே இருக்காது. அப்பொழுது தேவனுடைய ஆவி தேவன் உங்க வீட்டில் இருந்தா வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். எப்போ கர்த்தர் நம்மை விட்டு போன அந்த இடம் காடாகி மாறும். இப்போ உங்களுக்கு உன்னதத்திலிருந்து எப்படி வரும் பாருங்க. ஆபிரகாம் பயந்து நடுங்கி நடந்துகிட்டே வரான். ராத்திரி வந்தாச்சு. ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லுக்கு மேலே தலையை வச்சுக்கிட்டு படுத்துங்கிறான். ஒரு சொப்பனம் பார்க்குறான். உன்னதத்திலிருந்து எப்படி தூதர்கள் வந்தாங்க, ஏறினாங்க, இறங்குறாங்க. எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! அதாங்க பெரிய ஆச்சரியம். இதை விட பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. தேவன் ஒரு பெரிய மகா பெரிய வெற்றியை கட்டளையிட்டார். அவனுக்கு ஒரு வாழ்க்கையில வெறும் கோலும் கையுமாய் போனவன் 2 பரிவாரங்களோடு கடந்து வர்றான். அப்படி கர்த்தர் உங்களை சீமானாய் வைப்பார். சும்மா உன்னதத்தில் இருந்து ஆண்டவர் யோசுவா முதல்ல கிபியோன்ல யுத்தத்தை மேற்கொள்ளும் போது, சூரியனே கிபியோன்ல தரித்து நில், சந்திரனே ஆயிலோன்ல தரித்து நில். இப்போ ஆயிலோன்ல சந்திரன் வரும் என்ற ஒரு ப்ரொஃபசி எப்படி யோசுவாவுக்கு தெரிந்ததோ, நான் சொல்றேன், அந்த உன்னதத்திலிருந்து அந்த ஆவி அவனுக்கு மேல ஊற்றப்பட்டது போல பெரிய வெற்றியை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. பாத்தீங்கன்னா பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டான். ஒரு பகல் முழுவதும் யுத்தம் நடந்தது. தேவனால் உண்டான பயங்கரம் அவங்கள பிடித்தது. யுத்தத்துல பெரிய வெற்றியை பெற்றான். அதே போல நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க, தோக்க பிறந்தவங்க இல்ல. ஒரு நாளும் தோல்வி உங்களை ஆட்கொள்ளாது. ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். எங்கள் நல்ல தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பெரிய ஜெயத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து நன்மை செய்ய நல்ல பிதாவே. ஆமென்.